அனைவருக்கும் வணக்கம். DK கார்த்திக் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப அவற்ற நியூஸ் தான் எல்லா இடம் ஓடிக்கொண்டிருக்குது. DK கார்த்திக் அண்ட் அர்ச்சுனா இவங்களெல்லாம் ஆறு என்ன நடக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும். நான் ஆறுன்னு சொல்லிக் கொள்றேன். DK கார்த்திக்கோட தம்பி தான் நான். அவற்ற தம்பி என்று சொல்றதுல மிக பெருமை அடையறன். கதைக்குள்ள வருவோம். இப்ப கள்ளன் களவெடுக்கிறான், கொள்ளையடிக்கிறான், தமிழாக்கள்கிட்ட காசு ஆறு DK கார்த்திக் அப்படின்னு சொல்லி கதை அடிபடுது. கதை புறப்பப்பட்டது. இது பிழையான தகவல்களை மீடியா மூலம் எல்லாரும் இது செஞ்சிருக்கிறாங்க. ஒரு மனித சனத்துக்குள் நடுவில் ஒரு விமர்சனத்தை கொண்டு வரணும். இவர் DK கார்த்திக் பற்றி ஒரு கூடாத ஒரு கருத்தை, கூடாத ஒரு தகவலை எல்லாருக்கும் கொண்டு வரணுன்றதுக்காண்டி அர்ச்சுனாவோட குழுவால சில விஷயங்கள் இதுகள் செய்யப்பட்டிருக்குது, சூழ்ச்சிகள். அந்த சூழ்ச்சியோட விளைவு தான் இப்ப எங்களோட அண்ணா அண்ணாட வைஃபும் அரெஸ்ட் பண்ணி போலீஸால அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்போதைக்கு. என்னத்துக்கு அதுக்கு காரணம் கேட்க போனா கொலை மிரட்டல் கொடுக்க போனதாகவும் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படி என்று சொல்லி ஒரு புகார் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அதுக்கு அண்ணா கொலை மிரட்டல் கொடுக்கறதுக்கு அண்ணா அதுக்கும் வைஃபையும் கூட்டி கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனோட போறார். இதை யார் நம்புறது, யார் பண்ணுவாங்க? இது செய்ய வேண்டி வரும். என்ன அர்ச்சுனா இருக்கானல்ல, அர்ச்சுனாட குழுவில் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஊழல் ஒழிப்பு அணி என்று சொல்லி அவங்க ஃபுல்லா ஃப்ராடுக்காரங்க, பயங்கர ஃப்ராடுக்காரங்க. அவங்கள்ட்ட ஒவ்வொருத்தண்ட டீட்டெயில்ஸும் எங்க இருக்கிறான், என்ன மாதிரி இருக்கிறான், அவன் ஃபேமிலி சிச்சுவேஷன் என்னன்றது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுக்க போனா ராமலிங்கம் ரஜீவனோ இதோன்று சொல்லி தவளவாயனொன்று இருக்கிறான். அவன் ஒரு காலத்துல என்ன செஞ்சவன், பிரான்ஸ்ல இந்த எண்ணத்தை காண்டி லண்டனுக்கு ஓடினான். யாரோட ஓடினவன் எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும், எல்லா போட்டோவும் இருக்குது. ஆனா நீங்க பண்ண மாதிரி நாங்க பண்ண மாட்டோம் மாப்பிள்ள என்று சொன்னா எங்களுக்கும் வித்தியாசம் இல்லடா. அப்ப எங்களோட நோக்கம் உங்களை கழுவி ஊத்துறது இல்ல. எங்களோட நோக்கம் நல்லவன் என்றது மக்களுக்கு தெரிய வரணும். இங்க யார் ஊழல் பண்ணது, யாரு சரியான விஷயம் பண்ணது. பணத்தை மக்கள்கிட்ட இருந்து வர்ற பணத்தை மக்கள்கிட்டயே கொண்டே சேர்க்கிறது. அதுக்கும் இவ்வளவு இதுக்கு இந்த சேவைக்கு சொல்லி வீடியோ மூலமா ப்ரூவோட கொடுத்து எல்லா பணத்தையும் கொண்டே சேர்த்தால் தான் DK கார்த்திக். சரியோ? DK கார்த்திக்க விமர்சிக்கிறதுக்கோ இல்லாட்டிக்கா வேற கொள்ளையடிச்சவரோ இது செஞ்சவரோன்னு சொல்றதுக்கு இங்க ஒருத்தனுக்கும் தகுதி இல்லை. இங்க ஒருத்தனும் உத்தமனும் இல்லை. ரெண்டாவது விஷயம், அர்ச்சுனா அவனாரு, அவன் என்னத்துக்கு அவனே சொல்றானே, ஒருத்தனுக்கும் மண்டேல அறிவு இல்ல. இல்லாட்டிக்கு தமிழாக்களுக்கு சுய அறிவுன்றது குறைஞ்சிட்டுது. எனக்கு என்னன்னு தெரியல. ஆனா சில அரைவாசி பேருக்கு விஷயம் விளங்குது. ஆனா அரைவாசி பேருக்கு விஷயம் விளங்காம இந்த ஊழல் ஒழிப்பு அணி குழுவோட சேர்ந்து சேர்றாங்களோ இல்லாட்டிக்கு சேர்ற மாதிரி நடிக்கிறாங்களோ எனக்கு தெரியல. ஆனா எல்லாம் முட்டாளுகள்ன்றது மட்டும் விளங்குது. இதெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு தான். உண்மை ஒரு நாள் வெளியால வரும். அர்ச்சுனா அவற்ற சகோதரர்கள்ட்ட பிச்சு எடுத்தாராம் பாராளுமன்றத்துல வர்றதுக்கு, அதுக்கு 3 மாசத்துக்கு. அத பெருமையா சொல்றார். இவனுக்கெல்லாம் தமிழாக்கள் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்களே. தமிழ் மக்கள்கிட்ட சப்போர்ட்டால கிடைக்கிற கொஞ்சம் காசை, அதுக்கும் யூடியூபர் என்ற ஒரு பேரை வச்சு கொண்டு அவருக்கு கிடைக்கிற கொஞ்சம் உதவிகளை உதவி திட்டமா சில ஊருக்குள்ள அவற்றை சுத்தி இருக்கிற ஊருக்குள்ள பண்ணி கொண்டு வந்தால்தான் DK கார்த்திக். அதை நேர்மையா ரெஸ்பெக்டோட ஒரு கதையும் சொல்றதுக்கு இல்லை, அப்படி பண்ணி கொண்டு வந்தால்தான் DK கார்த்திக். அவரை பார்க்க சில அரசியல்வாதிகளுக்கு பொறாமையும் போட்டியும் கடுப்பும் இதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. உங்களுக்கு மனுஷத்தன்மையில ஃபேமிலிக்குள்ளேயே பொறாமப்படுவாங்க. ஸோ அப்படி எல்லாம் இருக்கைக்குள்ள இவங்க பொறாமப்படுறதெல்லாம் சாதாரண விஷயம். ஆனா அது சாதாரண விஷயமா இருந்தாலும் குற்றச்சாட்டுகள் பாரிய குற்றச்சாட்டுகளை கொடுக்கறது கூடாத ஒரு விஷயமா நான் கருதுறேன். அதுவும் DK கார்த்திக் என்பவர் சம்பந்தமே படாத ஒருவர். ஸோ இப்படி எல்லா குழுக்களும் அரசியல்வாதிகளும் சேர்ந்து ஒரு சதி செய்துன்னு சொன்ன ஒருத்தனை நோக்கி மக்களால் மட்டும்தான் அதை புரிந்து அதுக்கேற்ற மாதிரி திருப்பி சில விஷயங்களை மாத்தி அமைக்க முடியும். அதுக்கு மக்கள்கிட்ட இருந்து ஒன்றுமே நீங்க பண்ண தேவையில்லை. வெறும் புரிந்துணர்வு. இதை சொல்றது புரிந்துணர்வு. எங்க என்ன நடக்குது பாக்குறதையும் கேட்கறதையும் உண்மை என்று சொல்லி போட்டு நீங்க நம்பிக்கொண்டு தெரிஞ்சா இப்படித்தான் நான் தெரியுறோம் போல இது வரைக்கும். அதாலதான் சில வேளை எங்களுக்கு இன்னும் நாடு கிடைக்கலையோ
இல்லாட்டிக்கு நாடு விரையிலேயே தெரியலேன்னு சொன்னால் கோவப்படுறது, புறாமப்படுறது, பின்பக்கத்தால் காட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகளுக்கான விஷயங்கள் தமிழுக்குள்ள நடக்கிறதால தான் தமிழன் வந்து பெருமையாக பீத்திட்டு தெரிஞ்சாலும் ஆனால் அவனுக்குள்ள ஒரு கூடாத குணங்கள் இருக்குது. அது என்ன குணங்கள்னு கேட்டால் இந்த காட்டி கொடுக்கறது, புறாமப்படுறது. நார்மலான உண்மையான தமிழன் வந்து தன் எதிரியா இருந்தாலும் அவனுக்கு பலம் என்னை விட அவனுக்கு பலம் கூடுதலா, தன்னை விட அவன்கிட்ட பலம் கூடுதலா இருக்குன்ற தெரியக்கலாம் அவனை பாராட்டுவான். அவன் தான் தமிழன். என்னை பொறுத்தளவுல அப்படி மனம் கொண்டவன் தான் தமிழன். அவன் பலமா இருந்தாலும் அவனை போய் தாக்குறதுக்கு தயங்க மாட்டான். அதுதான் அவனோட வீரமும். இந்த மாதிரி விஷயங்கள் சில்லற பொடியங்களுக்கு தெரியாது. தமிழன் சொல்லி காய்ச்சொன்னு தெரிவான். அர்ஜுனா எல்லாம் வந்து போட்டு தமிழ்னா தலைவேற்ற வழியால வந்தது, தனக்கு பின்னாடி கனப்பேர் இருக்கிறதா பெருமையா கதைக்கிறார். ஆனா பயத்துல எங்கட பொடியன் சொல்லிட்டான் ஏற்கனவே கொக்கிக்குமாரு, பயத்துல ஏண்டா போயிட்டு உனக்கு பின்னாடி இவ்வளவு பேர் தமிழாக்கள் இருக்கிறாங்க தலைவேற்ற இதால வந்தேன்னு சொல்லி எல்லாம் கதைக்கிற, பயப்படுறியான்னு சொல்லி. எல்லா படியங்களுக்கும் எல்லா உணர்வும் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து வந்தவங்களும் அமைதியா அவங்களோட ஏரியாக்கா அமைதியா கொந்திருக்கிறாங்க உணர்வுகளோட. அவங்களுக்கு முன்னாடி போய் நீங்க இந்த இயக்கப்பற்று, இந்த தமிழ் பற்று, மண் பற்று, தலைவர் பற்று கதைக்க போனீங்கன்னு சொன்னா நாக்கு இல்லாம பண்ணி விட்டுருவாங்க. கவனமா தெரியுங்க. இப்போ சொல்றத பாராளுமன்றம் இருக்கு, மைக் இருக்குன்றதால என்ன வேணா சொல்லலாம், எப்படி வேணா சொல்லலாம். அவன்கிட்ட நெக்காயங்கோ இங்க சனங்கள் இருக்குது. ஆனா சில பேர் விழிச்சிருக்கிறாங்க. கவனமா இருங்க. நான் தமிழாக்கள்கிட்ட கேட்டுக்கொள்றது, தமிழ் மக்கள்கிட்ட கேட்டுக்கொள்றது ஒன்றுமே இல்லை. நீங்க சப்போர்ட் பண்றது கூடி டிகே கார்த்திக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னா நீங்க ஒன்றுமே பண்ண தேவையில்லை. விழிப்புணர்வா இருங்க. உலகம் காணும் சாதாரண விஷயம். ஒரு மனுஷனாப்பட்டவன் இந்த உலகத்துல வந்து இறந்து போறதுக்கு முன்னாடி எவ்வளவுக்கு விழிப்புணர்வா இந்த உலகத்தை புரிஞ்சிட்டு போறானோ அவ்வளவுக்கு அவனுக்கு சில விஷயங்களை கட்டிட்டு எடுத்துட்டு போவான். அந்த மாதிரி ஒரு தன்மையில நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வா ஒரு விஷயத்த முதலே நான் சொன்ன மாதிரி பார்த்ததையும் கேட்டதையும் வச்சு கதைக்காம அலசி ஆராயிங்க, சுய புத்தியை யூஸ் பண்ணுங்க. இது சாத்தியம் இருக்கா, இவர் இப்படி பண்ணியிருப்பாரா, ஒரு போட்டோவை பார்த்து முடிவெடுக்காங்க, ஒரு கொமெண்டை பார்த்து முடிவெடுக்காங்க. எல்லாரையும் போடுறவனா அந்த ஊழல் ஒழிப்பு குழுன்னு சொல்லி பண்றான்னு அவன் ஒரு பயங்கர ஊழல் பண்ற ஆக்கள் குரூப் தான் இப்படியான ஒரு விஷயத்த பண்ணி கொண்டு திரிகிறாங்க. இதை வந்து நீங்க வடிவா புரிஞ்சு கொண்டு அவங்களுக்கு இடம் கொடுக்காம எப்போ ஒரு பிள்ளையான தகவல்கள் தர்றாங்களோ அந்த நேரமே அதை சிக்னல் கொடுத்து எல்லாத்தையும் நிப்பாட்டி இல்லாட்டிக்கு அதை கவனிக்காம தட்டி விட்டு போறதாலேயே சில பேர்கிட்ட இது வந்து வளராம இருக்கும். கூடாத இதுகளை எப்ப நாங்க அதை இது சரியில்லாத ஒரு இன்ஃபர்மேஷன் ஓடிக்கொண்டிருக்கோன்னு சொன்னா அதை நாங்க வந்து பொருட்படுத்தாம அதுக்கு விமர்சனம் கொடுக்காம அதை பெருசா எடுத்து விடாம இப்படி ஒரு பார்வை இருந்தாலே சில விஷயங்களை நிப்பாட்ட முடியும். ஆனா அந்த ஒரு விதத்துலதான் நான் கவலைப்படுறேன். ஏன் இப்படி தமிழாக்களுக்கு இப்படியான ஒரு எண்ணங்கள், யோசனைகள், விமர்சிக்கிற குணங்கள் கூடுதலா இருக்குன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்றது திருப்பி இந்த ஒரு விஷயத்தை தான். டிகே கார்த்திக் அவருக்கான பதில் கிடைச்சே ஆகணும், அவருக்கான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்ன்றதுதான் என்ற நோக்கம். அதுக்கு ஃபுல் ஆதரவா தமிழ் மக்கள் தான் இதை எடுத்து பார்த்து அதுக்கான ஒரு ஆதரவையும் சப்போர்ட்டையும் புரிந்துணர்வையும் நீங்களாவே கொண்டு வரணும் உங்களுக்குள்ள. நன்றி.